வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சின்ன வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 458 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அதுக்கு நம்ம எடுத்திருக்க மிக முக்கியமான சப்போர்ட் ஜோன் 456 சப்போர்ட்டை வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தோம். சரி, நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்ப்போம். நேற்று ப்ரைஸ் ஓப்பனிங் அப்புறம் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த 459 பல முறை மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் 453 தாண்ட முடியாத காரணத்தினால மறுபடியும் படிப்படியாக காப்பர் மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகி நம்மளுடைய முக்கியமான ஜோனான 456 டெஸ்ட் பண்ணியிருக்கு. பல முறை 456 டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணிட்டு கடைசியாக 456.45 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை மொத்தமாக எடுத்து பார்த்தோன்னா ப்ரைஸ் ஓப்பனிங்கிலேருந்து தொடர்ந்து டிகிரிஸ் ஆகி கம்மியாகிட்டே வந்திருக்கு. ஹை குறைஞ்சு நம்மளோட முக்கியமான ஜோனான 456 பக்கமாக க்ளோசிங்கும் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம்தான். புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை, புதிய லோவும் க்ரியேட் பண்ண முடியலை. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட ரொம்ப கம்மியாக க்ளோஸ் ஆகியிருக்கு. அதுவும் முக்கியமான ஜோன் பக்கமாக க்ளோஸ் ஆகியிருக்கு. நேற்று நம்ம காப்பர் மார்க்கெட்டில் எதனால் பையிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா, தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் 456 மேலேயும் கீழேயும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜனவரி 17 கரெக்டாக காப்பர் மார்க்கெட் 456 பிரேக் பண்ணி மேலே போய் ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்த காரணத்தினால மறுபடியும் 456 மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம். இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்மளுடைய முழு கவனமும் 456 கண்டிப்பாக இருக்க போகுது. கடந்த 1-2 வாரங்களாக இந்த 456 தான் காப்பர் மார்க்கெட் மேலேயும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது சந்தேகம் இல்லை. தொடர்ந்து நீங்கள் காப்பரில் பல வருஷமாக ட்ரேட் பண்ணுற ட்ரேடராக இருந்தால் இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். காப்பர் மார்க்கெட் இப்படி தான் ஒரு பெரிய கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் கண்ணம்புடி தரதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டு கையில் மாட்டிக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். என்றைக்கு ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த கன்சாலிடேட் ஆகிற மார்க்கெட்டை பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாகி வெளியே வந்துடுறோம் ட்ரேடிங்கை விட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் தான் நமக்கு பெரிய ஸ்விங்கை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்விங்கை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ காப்பர் மார்க்கெட்டில் முயற்சி செஞ்சுட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறுபடியும் இந்த 456 கிளியராக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 456 பக்கமாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வெளிநாட்டில் இருக்க காம்ப்ளெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம கணிக்கிறோம். ஆனால் நம்ம கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான சமயத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த குட்வில்லோட சார்ட்டிங் டூலை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இன்றைக்கி குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்மளோட ட்ரேடிங்கு மிக உதவியாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு போகணும் அப்படின்னா, இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் 456 சப்போர்ட் எடுத்து குறைந்தபட்சம் 458 மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வந்தால் மட்டும்தான் காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்புள்ளது. அப்படி அது நடக்காமல் 456 கீழே வந்து 455 கீழேயோ எங்கேயோ ட்ரேட் ஆகி ப்ரைஸ் க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட எதிர்பார்த்துட்டு இருக்க பையிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவோ நெகட்டிவாகவோ தான் மாறும். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம 2 சைடும் ஒரு முடிவை எடுத்து நம்மளுடைய முழு பரிசோதனையை செஞ்சு தான் ஆகணும். வேறு வழியும் கிடையாது இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதனால் 455 கீழே வந்தாலும் தைரியமாக செல்லிங் போகிறதுக்கான வாய்ப்பும் வரும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பையும் நம்ம விட முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 சைடும் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் முதல்ல நம்ம எதிர்பார்த்துருக்க பையிங்க்கு சாதகமாக நம்ம முடிவெடுப்போம். அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டுடைய கீழே வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னா அதை பார்த்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் சும்மாவும் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக செல் ரிவர்சலுக்கு சான்சஸும் எடுப்போம். 2 சைடு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால கண்டிப்பாக. ஆனால் முதல் எதிர்பார்ப்பு நம்ம பையிங்கு தான் வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக மார்க்கெட் ட்ராப் ஆகி கீழே விழுந்ததுன்னா அதை ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணி 455 கீழே புஷ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்.
அதிக செல்லர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சந்தர்ப்பம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.